ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு பிள்ளையே! இன்று உன் அப்பா முருகன் உனக்காக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் கொண்டு வரும் அதிர்ஷ்டம் உனக்காக மட்டுமே. அதை நீயே எப்பொழுதும் வைத்துக்கொள். நீ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றாய், வேதனையில் இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டுதான் உனக்காக நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. விலை மதிப்புள்ள ஒன்று இன்று உன்னுடைய கையில் கிடைக்கப் போகின்றது. அதை உன்னிடமே பத்திரமாக பாதுகாப்பாக நீ வைத்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உனக்காக கொண்டு வருவதை வேண்டாம் என்று சொல்லாதே தங்கமே. வாழ்க்கையில் கஷ்டம் அனைவருக்கும் இருக்கத்தான் செய்யும். எனக்கு மட்டுமே கஷ்டம் என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே. ஓலை குடிசைனாலும் குடும்பமாய் வாழ பழகு. என்னதான் சம்பாதித்தாலும் பெற்றோரோடு வாழ பழகு. இளமையின் வலிமையே இருந்தாலும் விட்டு கொடுக்க பழகு. ஏனெனில் உன் குடும்பத்தை தவிர இந்த உலகில் எதையும் நீ பெரிதாக சம்பாதித்து விட போவதில்லை. உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் மீது முழுமையான அன்பை செலுத்து. எப்பொழுதும் கோபத்துடன் இருக்காதே. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகு. உனக்கு பிடிக்காத விஷயங்கள், உனக்கு பிடிக்காத நபர்கள், உன்னை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்பொழுதும் சிந்திக்காதே. மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கும் இறைவன், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உன்மேல் அன்பு செலுத்தும் நபர்கள், உனக்கு பிடித்தமான விஷயங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்து. உன் வாழ்க்கையே மிக சிறப்பாக இருக்கும். இழந்தவை பற்றி நினைத்து உன்னுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீயே கெடுத்து கொள்ளாதே. வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது என்பதனை புரிந்து கொள். அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதையும் முழுமையாக நீ நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் உனக்கு தரப்பட்டது. அதே போல கஷ்டமும் என்னால் உனக்கு வரப்பட்டது. அக்கஷ்டம் இப்பொழுது உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் அது வருங்காலத்தில் உன் நிம்மதிக்காகவும் உனக்கு சந்தோஷம் அளிப்பதற்காகவும் மட்டுமே வரப்போகின்றது. நடக்கும் பொழுது கால் வலிக்கும் தான். சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன்னுடைய கையில்தான் உள்ளது. இன்று விலை மதிப்புள்ள பொருள் ஒன்று உன்னுடைய கையில் உன் வீடு தேடி வரப்போகின்றது. அதை நீயே எப்பொழுதும் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை அதன் பிறகு நன்றாக சிறக்க ஆரம்பிக்கும். அதை நீயே முழுமையாக உணர்வாய். சந்தோஷமாக இரு. சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!